நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டீ-ஷர்ட்ஸ் வந்து பழசு இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து அதனுடைய கைப்பகுதிகளும் கழுத்து பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளியே இருக்க மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துட்டு அந்த டீ-ஷர்ட்டுடைய அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு தச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட் போட்டு நீங்கள் விட்டுருங்க. கட் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஒரு சேஃப்டி பின்னையும் ஒரு நாடாவையும் எடுத்து எப்பவும் போல நாடா கோப்போங்களா அதே மாதிரி நம்ம கட் பண்ணோங்களா அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி அந்த நாடாவை கோத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இன்செர்ட் ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டீ-ஷர்ட் சூஸ் பண்ணும்போது ஓப்பன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டேன். நாடாவை இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கட் பண்ணோங்களா அதனுடைய மறுமுனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து வெளியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே நாடா கோத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா காட்டன்ஸை வந்து போட்டு விட்டுக்கோங்க. பஞ்சு இருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு ஆல்ரெடி நிறைய பழைய கிளாத்ஸ் வந்து வச்சிருப்போம். அந்த பழைய துணிகளை இதுக்குள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு டைட்டாக அந்த நாடாவை வந்து டைட் பண்ணி இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். மேலே வைக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய கிளாத்தாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடியில் வைக்கிற கிளாத்தும் சாஃப்ட்டாக இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த நாடாவை டைட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த நாடாவை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சூப்பரான குட்டி பில்லோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பில்லோவை அழகாக நீங்கள் சோஃபாவில் வச்சு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சோஃபாலெல்லாம் வைக்கிறதுக்கு பில்லோஸ் வந்து காசு கொடுத்து கடையில் தான் வாங்கணும்னு இல்லைங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கிளாத்தை யூஸ் பண்ணி கூட கியூட்டான பில்லோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி குழந்தைங்களுடைய டீ-ஷர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க.